Hi, this is Suresh from Bedine Properties. Today we are at the TVS Emerald birthday vista அப்படின்ற ப்ராஜெக்ட்டில் இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம OMR படூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ OMR லொக்கேஷனில் யாரெல்லாம் ஒரு லோ ரைஸ் லோ டென்சிட்டி அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்களோ ஒரு ரெப்யூட்டட் பில்டர்ஸ் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கான ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து 25 ஜூன் 2026 ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் இந்த ஃபாலோயிங் டேஸ் லைக் 26, 27, 28 இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, பர்த்டே விஸ்டா கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் அப் டு 8 lakh வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் பண்ணி தர போகிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு மாடலர்ஸ் அண்ட் மினியேச்சர் எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 8 lakh இல்லாமல் நம்மளுக்கு வேறு என்னென்ன ஆஃபர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம உள்ளே போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் மினியேச்சர் மாடலர்ஸ் எல்லாமே இருக்குது, அதை போய் பார்ப்போம். ஸோ டிவிஎஸ் வந்து 1911 ஸ்டார்ட் பண்ணுது பை சுந்தரம் ஐயங்கார் அப்படின்றவரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இவங்க 2012 டிவிஎஸ் எம்ராய்ட் அப்படின்ற பேரோட ரியல் எஸ்டேட்குள்ளே வராங்க. ஸோ ஃப்ரம் அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் 14+ இயர்ஸாக இவங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 30+ ப்ராஜெக்ட் வந்து அக்ராஸ் சென்னை அண்ட் பெங்களூரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6.5 million square feet ஆல்மோஸ்ட் டெவலப் பண்ணி டெலிவரும் பண்ணியிருக்காங்க. அண்டர் டெவலப்மெண்ட்டில் 8.7 million square feet ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் 6500+ ஹாப்பி கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட இருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம மினியேச்சர் மாடலர்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் பற்றி இந்த ப்ராஜெக்ட்டை பற்றியும் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டிவிஎஸ் எம்ராய்ட் பர்த்டே விஸ்டா அப்படின்ற ப்ராஜெக்டோட மினியேச்சர் இருக்கும். இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்கான மினியேச்சர். இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் நம்மளுக்கு 4.8 acres டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓவர் 4.8 acres நம்மளுக்கு 355 யூனிட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் மொத்தமாகவே டெவலப் பண்ணியிருக்க ஹோம்ஸ் கம்பைன் வித் 2, 3 and 4 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கே மாஸ்டர் பிளான் நம்மளுக்கு ஃபுல் இதில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு Block 1, Block 2, Block 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளாக்காக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ட்ரி வந்து 2 என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டில். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோன்னா பேஸ்மெண்ட் லெவல் கார் பார்க்கிங் G+5 அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு யூடிஎஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 36% யூடிஎஸ் வருது. ஸோ இதில் நம்மளுக்கு அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் நம்மளுக்கு 1.5 acres 2 அம்யூனிட்டிஸ் ஜோன் கொடுத்துருக்காங்க. இது வந்து Zone 1 அண்ட் தென் Zone 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிட்ஸுக்கான அம்யூனிட்டிஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல Zone 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம அடல்ட்ஸ்க்கான அம்யூனிட்டிஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல தான் ஸ்விம்மிங் பூல் அண்ட் தென் வந்து வாக்கிங் பாத், யோகா சென்டர், இது எல்லாமே நம்மளுக்கு சென்ட்ரலில் நம்மளுக்கு Zone 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கிளப் ஹவுஸ் வந்து நம்மளுக்கு G+4 அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. கிளப் ஹவுஸில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 floors ஃபுல்லாகவே ஜிம்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அனதர் 2 floors நம்மளுக்கு மேலே இருக்க 2 floors கிட்ஸுக்கான இன்டோர் ப்ளே கேம்ஸ் அண்ட் தென் மற்ற அம்யூனிட்டிஸ் லைக் மல்டிபர்பஸ் ஹால் அண்ட் தென் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு கிளப் ஹவுஸில் 3rd floor and 4th floor கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ஓவரால் ப்ராஜெக்ட்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2, 3, 4 BHK உங்களுக்கு அவைலபிள். 2 BHK எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 1000 square feetலேருந்து 1120 square feet வரைக்கும் நம்மளுக்கு யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. 3 BHKல 2 வேரியன்ட் இருக்குது. 3 BHK 2 toilet அண்ட் 3 BHK 3 toilet. 3 BHK 2 toilet எடுக்கிறீங்க அப்படின்னா 1350 to 1400 square feet வரும். அதே 3 BHK 3 toilet எடுக்கிறீங்க அப்படின்னா 1550 to 1650 வரைக்கும் உங்களுக்கு யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட 1566 square feetோட மாடல் ஹவுஸ் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பர்த்டே விஸ்டா ப்ராஜெக்டோட 3 BHK 3 toilet 1566 square feetோட மாடல் அப்பார்ட்மெண்ட்டில் நிற்கிறோம்.
இடத்துல டோர் செட் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து 5-way ஓப்பனபிள் டிஜிட்டல் டோர் லாக் கொடுத்துருக்காங்க. ஆஸ் வி என்டர் நம்மளுக்கு ஒரு மேசிவான லிவிங் கம் டைனிங் வந்தது. லிவிங் கம் டைனிங்கோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 25 feet வந்து லென்த்து அண்ட் தென் ஒரு 11 feet வந்து பிரெத்து. ஸோ நம்மளுக்கு லிவிங் கம் டைனிங்லேருந்து பேரலாக ஒரு ஸ்லைடிங் விண்டோஸ் போட்டு நம்மளுக்கு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேசிவான பால்கனி ஏரியா. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11 feet லென்த்து அண்ட் தென் ஒரு 8 feet பிரெத் இருக்கிற ஒரு மேசிவான பால்கனி. ஆல்மோஸ்ட் இதுவே உங்களுக்கு ஒரு 88 square feet வரும் பால்கனி ஏரியா மட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த யூனிட்டோட கிச்சன் ஏரியா பார்ப்போம். கிச்சனுமே நம்மளுக்கு வந்து ஒரு மேசிவான சைஸில் தான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து 1600 ஆல்மோஸ்ட் 1600 square feet இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்றனால நம்மளுக்கு வந்து 16 feet வந்து லென்த்து அண்ட் தென் 8.5 feet வந்து பிரெத்து. ஸோ கிச்சன்லேயே நம்மளுக்கு யூட்டிலிட்டி ஏரியாக்கான ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் அண்ட் தென் டிஷ் வாஷருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே நமக்கு கிச்சன்லேயே செட்டப் பண்ணியாச்சு. இந்த யூனிட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். மாஸ்டர் பெட்ரூம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 14/11 அப்படின்ற ஒரு டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் இந்த யூனிட்ஸில் நீங்கள் 2 BHK 3 BHK 3 BHK எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 10/13 ஆர் 11/14 இந்த டைமென்ஷனில் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பண்ணியிருப்பாங்க. மாஸ்டர் பெட்ரூம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெல்டனாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மாஸ்டர் பெட்ரூம்லேயே நம்மளுக்கு ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம்லேயே நம்மளுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5/8 அப்படின்ற ஒரு டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ப்ரீமியம் ஃபிட்டிங்ஸ் ஜாகுவார் அப்படின்ற பிராண்டில் தான் நம்மளுக்கு ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு அனதர் 2 bedrooms இருக்குது. இந்த யூனிட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்ப்போம். செகண்ட் பெட்ரூமுக்கான டாய்லெட் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு காமன் டாய்லெட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதுதான் நமக்கான செகண்ட் பெட்ரூம் விச் இஸ் லைக் அ கிட்ஸ் பெட்ரூம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் கிட்ஸ் பெட்ரூமே நம்மளுக்கு வந்து ஒரு 10/13 அப்படின்ற ஒரு டைமென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோஸ் வந்தது. அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டோட தேர்ட் பெட்ரூம் பார்ப்போம் விச் இஸ் கெஸ்ட் பெட்ரூம். கெஸ்ட் பெட்ரூமில் நமக்கு அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும். ஸோ கெஸ்ட் பெட்ரூம் வந்து நம்மளுக்கு ஒரு மேசிவான சைஸில் கொடுத்துருக்காங்க. கெஸ்ட் பெட்ரூம் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 10.5 into 13.7 அப்படின்ற ஒரு டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 10.5 into 13.5 அப்படின்ற ஒரு டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஒரு நல்ல வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும். ஸோ டிவிஎஸ் எமரால்ட் பர்த்டே விஸ்டா அப்படின்ற ப்ராஜெக்டோட மினியேச்சர் மாடலோஸ் அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து 25 June 2026. ஸோ இன்னிலேருந்து 26, 27, 28 அடுத்த 3 நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு கார்னிவல் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பர்த்டே விஸ்டா கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் டைமில் யார் யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அப் டு 8 lakh வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. அது இல்லாமல் யார் யாரெல்லாம் ஸ்பாட் புக்கிங் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஈவன் மோர்ஸ் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பண்ணி தராங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆர் எல்ஸ் இந்த ப்ராஜெக்டோட ஃப்ளோர் பிளான் அந்த இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸிங் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி மோர் சென்னை ரியல் எஸ்டேட் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேலைன் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on the next video. Bye.